வணக்கம் தலைவா! அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்கள பற்றி தான் இந்த வீடியோல நாம இப்ப பார்க்க இருக்கோம். நம்ம சேனல நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம இருக்க இது மிகவும் அவசியங்க. ஜாக்டோ ஜியோ திரும்பவும் போராட்டத்துல குதிச்சுட்டாங்க. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிலையுறுத்தி ஜாக்டோ ஜியோ போராட்டத்தை நடத்துறாங்க. 1/4/2003க்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தோருக்கு தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தினை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை கொண்டு வாங்க. காலவரையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் உயர்கல்விக்கான ஊக்க உயர்வு ஆகியவற்றை உடனடியாக வழங்குங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு, உடற்கல்வி இயக்குனர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்படாமல் இழைக்கப்படும் அநீதிகளை களையப்பட வேண்டும். முதுகலை ஆசிரியர்கள், அனைத்து ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கு உண்டான பணி நியமனத்தை உடனடியாக தொடக்கணும். சிறப்பு காலமுறை ஊதியம், சத்துணவு, அங்கன்வாடி, கிராம உதவியாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், ஊர்ப்புற நுகர்வர்கள், கல்வித்துறையில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள், தொகுப்பூதியத்தில் எம்ஆர்பி செவிலியர்கள், ஆசிரியர்கள், பல்நோக்கு மருத்துவர்களின் பணியாளர்கள் ஆகியோர்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்களாக இருந்தால் அவங்களுக்கு பணி நிரந்தரத்தை செய்யணும். அரசின் பல்வேறு துறைகளில் 30 விழுக்காடுக்கும் மேலாக காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிவிடுவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும். 21 மாத ஊதிய நிலுவைத் தொகை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்கள் ஆகியோருக்கு மறுக்கப்பட்டுள்ளதை உடனடியாக வழங்கிட வேண்டும். 2002 முதல் 2004 வரை தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரத்தை செய்யணும். சாலை பணியாளர்களுடைய 41 மாத பணி நீக்க காலத்தை முறைப்படுத்த வேண்டும். ஸோ இதற்குண்டானது பார்த்தீங்கன்னா என்னைக்கு நடத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/1/2023 அன்னைக்கு இந்த செய்தி வெளியிட்டாங்க. ஜாக்டோ ஜியோ உயர்மட்ட குழு கூட்டம் 3 மணிக்கு சென்னை திருவல்லிக்கேணிக்கு தமிழ்நாடு அரசு மாநிலத்தில் நடந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 22/1/2024 முதல் 3 நாட்களும் மாநிலம் முழுவதும் கோரிக்கையை வலியுறுத்தி ஆசிரியர், அரசு ஊழியர்கள் சந்திப்பு பிரச்சாரம் நடத்துவது. 30/1 மாவட்ட தலைநகரங்களில் மறியல் போராட்டம். 5/2 முதல் 9 வரைக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள். 10/2 மாவட்ட அளவில் வேலைநிறுத்தம். 15/2 அன்று அடையாள வேலைநிறுத்தம். 26/2 முதல் கால வரையற்ற வேலைநிறுத்தத்தையும் நாங்கள் நடத்துவோம் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அரசு பார்த்தீங்கன்னா வரும் தேர்தலுக்கு முன்னாடியே ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை ஏற்கணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர்கள் எல்லாமே கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. அனைத்து சங்கங்களுமே போராட்டத்தில் குதிச்சிட்டாங்க. ஸோ போராட்டத்திற்கு உண்டான தேதிகளை வெளியிட்டாங்க. போராட்டத்தில் எந்த விதமான சுமூக முடிவும் எட்டப்படாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காலவரையற்ற போராட்டம் நடக்கும். ஸோ டிபிஐ வளாகம் அங்கங்கே மாவட்ட தலைநகரம் இந்த மாதிரி அனைத்து இடத்துலையுமே போராட்டம் நடக்கும். இவங்க மட்டுமே இல்லை, 2013 டெட்டில் பாஸ் பண்ண ஆசிரியர்கள் சங்கங்கள் அனைத்து சங்கங்களும் போராட்டத்தில் குதிக்க போகிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளை நிரப்புங்க அப்படின்றதுக்கு உண்டான போராட்டத்தையும் குதிக்க போகிறாங்க. இந்த மாதிரி ஆசிரியர் சங்கங்கள் அனைத்துமே தேர்தல் வாக்குறுதியில் என்னென்ன இருக்கோ அந்த நிரப்பணும், முடிகிற தருவாயில் இருக்கிறதுனால உடனடியாக நிரப்புங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன முடிவெடுக்கிறாரு அப்படின்றதுக்கு உண்டான அப்டேட் விரைவில் நமக்கு கிடைக்கும். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.